இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன், என்னடா இது? அவளை யார் போக சொன்னது அந்த வீட்டுக்கு? எனக்கும் தெரியாதுமா. ஆக்சுவலி பூமி வீட்டுக்கு வந்தான்னு தாரா கிட்ட யார் சொல்லிருப்பாங்க? நான் தான் சொன்னேன். என்ன நீ சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த அறிவு அவளுக்கு இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வராதன்னு சொன்னா எதுக்காக வராமா? என்ன போறீ? அதுக்காக தாரா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லுவியா? சொல்லிதானே ஆகணும்னா, இல்லன்னா நமக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டா பூமி. தாரா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கா. பூர்ணி, பூமியோட அப்பாவுக்கு நம்ம மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு தெரியும்ல? ககன், நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது அவருக்கு பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க, விவாகரத்து பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமி இங்க வந்தான்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் சும்மா இருக்க மாட்டார்டா. எப்படி போனா நமக்கு என்னமா? எல்லாரும் அவங்க அடிச்சிட்டு போட்டும், நீ ஓவரா ரியாக்ட் பண்ணாதமா. நீ வாய மூடு பொன்னி, அப்புறம் என்கிட்ட அடிதான் வாங்க. அம்மா, ககன் பாவண்டா பூமி, போடா போய் யாரும் அவளை எதுவும் சொல்லாத மாதிரி பாரு. அண்ணன் எதுக்குமா போகணும்? அண்ணெல்லாம் போக மாட்டான். அண்ணா, நீ அங்கெல்லாம் போகாத. ஐயோ அப்படி இல்லடி, அங்க பெரிய பிரச்சனையே நடக்கும். எல்லாரும் பூமியை கேள்வி கேட்பாங்க. அந்த அபூர்வா இதுதான் நல்ல வாய்ப்புன்னு எல்லார் முன்னாடியும் பூமியை கேவலப்படுத்துவா. என்னமோ பண்றாங்க, கேவலப்படுத்துவாங்களோ இல்ல கொண்டு போடுறாங்களோ, நமக்கு எதுக்கு? பூர்ணி, நீ வாய மூடு. அம்மா, ககன் நீ போடா, நான் சொல்றது கேளு. அண்ணன் போக மாட்டாமா? கொன்னா கொன்னுட்டு போறாங்க, சாவட்டும், சனிய ஒழிஞ்சு போயிடும். அம்மா ஏமா அவளை அடிக்கிறீங்க? நான் அண்ணன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மரியாதை உள்ள போ. புரி புரி அம்மா, எதுக்குமா அவளை அப்படி அடிக்கிறீங்க? நான் பெத்த பொண்ணு ஒரே ஒரு தடவை அடிச்சதுக்காக நீ கேள்வி கேக்குற? அங்க பூமியோட அப்பா என்ன செய்வாருன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அந்த வீட்ல இருக்கவங்க கழுக கூட்டம்டா, அவளை கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க. போடா ககன். நீ போக போறியா இல்ல நான் போகவா? இப்போ என்னம்மா, நான் அங்க போகணும் அவ்வளவுதானே? போறேம்மா. அங்க போன உடனே பூமியை என் கூட பேசுவேன், புரியுதா?